இந்த பிளிங்கிங் ஹார்ட் எப்படி டிசைன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். நீங்கள் எல்லோரும் பிரெட் போர்டில் தான் எலக்ட்ரானிக்ஸ் பழகிருப்பீங்க. அதில் லூஸ் கான்டாக்ட் ஆகும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாது. அதனால் இப்போ நம்ம பிசிபி டிசைன் கற்றுக்கிட்டு அடுத்த லெவல் போக போகிறோம். வெல்கம் டு த பிகினர் சீரிஸ். இந்த கோர்ஸில் ஸ்கிமேட்டிக் டிசைன், காம்பனன்ட் லேஅவுட், பிசிபி ரவுட்டிங், கடைசியில் நம்ம டிசைன் பண்ண போர்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிடுவோம். முதல்ல வெப்சைட்டில் போய் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால நான் லாகின் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவோம். இது நீங்கள் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறதா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. லான்ச் இப்போ எடுத்தோடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபைல் கேட்கும். அது ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆக்டிவேஷன் ஃபைல். இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் பண்ண ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். ஆக்டிவேட். அவ்வளோதான், ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்கள் அக்கௌண்ட் இதில் இருக்கும். இப்போ நம்ம போய் ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் மாற்றுவோம். எடுத்தோடனே இதை ஆன்லைன் மோடுக்கு மாற்றிக்கோங்க. ஃபுல் ஆன்லைன் மோடு. அடுத்து உங்கள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுங்கள். அவ்வளோதான், சைன்இன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த சைடு இருக்க செட்டிங்ஸ் வாங்க. இந்த சைடு செட்டிங்ஸில் போய் ஹாட்கீஸ் நம்ம மாற்ற போகிறோம். இது ப்ரோவில் இருக்கும், நீங்கள் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட். இதுக்கு நீங்கள் எந்த பேனாலும் கொடுக்கலாம். மை ஃபஸ்ட் பிசிபி. இப்போ நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஆல் ப்ராஜெக்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் டிசைன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இதில் லிஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் டிசைன் வந்து இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் இங்கே தான் இருக்கும். ஸ்கிமேட்டிக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃப்ளோட்டிங் டூலில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ தேவையில்லைனா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். மிடில் கிளிக் வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரால் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு. இது பிசிபிலையும் அதே தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக்கை நம்ம டிசைன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் இது தான். இந்த பிளிங்கிங் சர்க்யூட் தான் இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக்கில் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்கிமேட்டிக் இங்கே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கில் எப்படி காம்பனன்ட் உள்ள எடுத்துகிட்டு வரதுன்னு பார்ப்போம். எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க அந்த பாட்டம் பார் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ அந்த 555 டைமர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அது பார்ட் நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தேர்றதுக்கு. இப்போ இது NE 555. இப்போ இதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். இங்கே ஸ்கிமேட்டிக் இருக்குது. இந்த சைடு வந்து பிசிபி ஃபுட் பிரிண்ட் இருக்கும். கீழே ஃபோட்டோ இருக்கும். எல்சிஎஸ்சியோட எல்லா காம்பனன்ட்ஸும் இங்கே இருக்கும். காம்பனன்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். jlcpcb.com/parts நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்லையும் நீங்கள் பார்ட்ஸ் தேடலாம். ஜேஎல்சிபிசிபியில் 3 டைப்பான பார்ட்ஸ் இருக்குது. பேசிக் பார்ட்ஸ், எக்ஸ்டெண்டட் பார்ட்ஸ், அப்புறம் ப்ரொமோஷனல் எக்ஸ்டெண்டட் இருக்குது. இதில் பேசிக்கும் ப்ரொமோஷனல் எக்ஸ்டெண்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அவங்க பண்ண மாட்டாங்க. அசம்பிளிக்கு நான் சொல்கிறேன், பிசிபியில் அசம்பிள் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ப்ரொமோஷனல் பார்ட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த பார்ட் நம்பர் மட்டும் இன்னும் காப்பி பண்ண போகிறோம். இதில் 2 பார்ட் நம்பர் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர்ன்றது அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த ஒரு பார்ட்டுக்கு அந்த மேனுஃபேக்சரர் அசைன்மெண்ட் நேம். இது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லையும் ஒரே நேமாக தான் இருக்கும். இந்த ஜேஎல்சி பார்ட் நம்பர்ன்றது இவங்களோட தனியாக வச்சுருக்க பார்ட் நம்பர். எல்சிஎஸ்சி, ஜேஎல்சி, பிசிபி 2 பேரும் ஒரே பார்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர் வந்து டிஜிகி, மவுசர் எல்லா இடத்துலையும் ஒரே தான் இருக்கும். இங்கே நான் ஸ்பெசிஃபிக்காக ஜேஎல்சி பார்ட் நம்பர் காப்பி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரே பார்ட் தான் வரும். இது தேடுறது ஈஸியாக இருக்கும். 2 வந்திருக்கு, ஆனால் மேலே இருக்கிறது நமக்கு தேவை.
பிளேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி நம்ம ஸ்கிமேட்டிக்கில் வச்சிடலாம். சம்டைம்ஸ் லோட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தது நம்ம காப்பி பண்ணுவோம். இங்கே வேறு என்ன இருக்குது? இங்கே 150K ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது. அதுவும் பார்ப்போம். 150K. இதுவும் நான் பேசிக்லேயே பார்க்குறேன். இப்போ வந்து 3 பார்ட்ஸ் வந்திருக்குல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3மே 150K தான். ஆனால் இது வந்து 0402. இது நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 0402 ரொம்ப சின்னதாக இருக்கும். 0603 அதோட கொஞ்சம் பெருசு. 0805ன்றது இன்னும் பெருசு. இது நம்ம கையில் சால்டர் பண்ணுறது வந்து 0805 வந்து ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஆனால் 0603, 0402லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம அசெம்பிள் பண்ணி தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 0402 எடுக்க போகிறேன். அதுக்கும் JLC பார்ட் நம்பர் காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி JLC பார்ட் நம்பர் காப்பி பண்ணிங்கன்னா இங்கே லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. ஒரே ஒரு பார்ட் இல்லைனா 2, 3 பார்ட் தான் வரும். ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற பார்ட்ஸும் நான் எடுக்க போகிறேன். அடுத்து இப்போ கெப்பாசிட்டர் பார்ப்போம். இதுவும் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. நமக்கு SMD பார்ட்ஸ் தான் தேவை. அதுவும் செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. இதில் 0402 இல்லை. அதனால் நான் இந்த 0603 எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த சைஸ். இதுக்கும் பார்ட் நம்பர் காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் சம்டைம்ஸ் இந்த பார்ட் நம்பர் ரொம்ப சின்னதாக இருக்கும். 16 இது பாருங்கள் 4 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து மற்ற பார்ட்ஸோட அது மேட்ச் ஆகி இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஆனால் நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் மட்டும் எடுங்க. 1691 இங்கே பாருங்கள் 1691 இது மட்டும் தான் இருக்குது. அதான் நான் எடுக்க போகிறேன். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அதை நான் வச்சிடலாம். அதே மாதிரி பேசிக் பார்ட்ஸையும் நான் எடுக்க போகிறேன். ரெண்டுமே. சரி, இப்போ நம்ம தேவையான கம்போனன்ட்ஸ்லாம் வச்சாச்சு. அடுத்து ஒயரிங் கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். ஒயரிங்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த பின்னை கிளிக் பண்ணாலும் வரும். இல்லைனா W ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ அப்படியே அந்த ஸ்கிமேட்டிக் காப்பி பண்ணுறது தான் நமக்கு வேலை. இப்போ இது VCC, அவுட் 1 இதெல்லாமே நம்ம நெட் போர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நான் நெட் போர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம இங்கே 2 VCC வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் நம்ம 2 வைக்கணும். இங்கேருந்து இங்கே டேரெக்டாக ஒயரே கொடுத்துடலாமே. அது நெட் போர்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு ஒயர்லெஸ் கனெக்ஷன் மாதிரி. இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். இது 2மே VCC தானே. ஸோ 2மே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே கிரவுண்டு, அப்புறம் அவுட் 1 எல்லா ஸ்கிமேட்டிக்ஸ்லையும் கண்டிப்பாக நெட் போர்ட்ஸ் நம்ம பண்ணவே முடியாது. இப்போ இந்த ஸ்கிமேட்டிக் அப்படி நான் காப்பி பண்ண போகிறேன். அதான் வேலை. அடுத்து இந்த கிரவுண்டு அவுட் நெட் போர்ட்ஸும் வைப்போம். இது கிரவுண்டுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் வேணால் செட் பண்ணிடலாம். ஃபாண்ட் கலர் பிளாக் ஆக்கினேன். அதுமாதிரி VCCக்கு நம்ம ரெட் வச்சிடலாம். இங்கே அவுட் நெட் போட்டு வைக்கிறேன். ஒரு காம்போனண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணோம். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு. இப்போ அடுத்தது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2மே பார்க்குறது. ஒரு சில காம்பனன்ட்ஸ் கூட ஒன்றா தான் இருக்குது. 10UF இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்னென்ன மாறி இருக்குன்னு பார்ப்போம்.
இங்கே ஒரு ரெசிஸ்டரில் இந்த ரெசிஸ்டர் வேல்யூ மாறுது. ஸோ அது 2 நம்ம தூக்கிறோம். இந்த நெட் போர்ட் வந்து அவுட் டூன்னு மாத்துறேன். அப்புறம் நம்ம அந்த 100K எடுத்து வைப்போம். இப்போ நான் இந்த இடத்துல நெட் போர்ட் வச்சோன்னே பார்த்தீங்களா, இந்த லைன் அப்படியே கிராஸ் ஆகி போகுது. அப்போனா இங்கே எதுவும் ஷார்ட் ஆகலன்னு அர்த்தம். இது 2ம் கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும். இப்போ நான் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க இங்கே ரெட் கலர் டாட் வந்துச்சா, அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு வந்து இது கனெக்ட் ஆகக்கூடாது. இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கனெக்ட் ஆகலை. அதேமாதிரி தான் நம்மளும் அங்கே கனெக்ட் ஆகாமல் தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான், செகண்ட் பார்ட் இன்றைக்கி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இங்கே இருக்க இந்த கெப்பாசிட்டர்ஸ் அப்புறம் ரெசிஸ்டர்ஸ் நம்ம வைப்போம். 22 ஓம்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே 10 மைக்ரோஃபாரட்ஸ் இருக்குது. 22 ஓம்ஸ் ஃபஸ்ட் எடுப்போம். ரெசிஸ்டர் தேர்றது வந்து 22 ஓம்ஸ்க்கு நம்ம வெறும் 22ன்னு போட்டால் நிறைய ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ இங்கே ஓம் சிம்பிள் மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். ஓம் சிம்பிள் வந்து கீபோர்டில் இல்லை. அப்படியே இங்கே இருக்க மாதிரி நான் காப்பி பண்ண போகிறேன். விசிசி இங்கே ஒரு எல்இடி விசிசி கிரியேட் பண்ண போகிறோம். விசிசி அடுத்து எல்இடி விசிசி ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணுறேன். டபிள்யூ ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை டபிள்யூ இல்லாமலும் ஒயர் போடலாம். அடுத்து 2 கெப்பாசிட்டர்ஸ் வைப்போம். அடுத்து நம்ம பேட்டரி ஹோல்டர் வைப்போம். பேட்டரி ஹோல்டரோட சிம்பிள் பேட்டரி மாதிரி இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் டிசைனில் 1620 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 2032 யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும். கடைசி 2 டிஜிட் வந்து ஹைட்டு, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து டயமீட்டர். ஸோ 2032னா 20 மில்லிமீட்டர்ஸ் டயமீட்டர், அப்புறம் 3.2 மில்லிமீட்டர்ஸ் ஹைட்டு. நான் ஜேஎல்சி பிசிபியில் இப்போ 2032ன்னு தேடுறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஷீட் மெட்டல் பேட்டரி ஹோல்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த டிசைன் சூஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி ஜேஎல்சி பிசிபி பார்ட் நம்பர் நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த ஸ்லைட் சுவிட்ச் எடுப்போம். இது எஸ்எம்டி டைப் மாதிரி இருக்குது. சர்ச் ரிசல்ட்டில் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வரலைன்னா நம்ம கேட்லாகில் போய் பார்க்கலாம். இங்கே ஆல் காம்பனன்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லிஸ்ட்டும் வரும். இங்கே நம்ம ஸ்லைட்னு போட்டு பார்ப்போம். ஸ்லைட் சுவிட்சஸ் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா 4900 ரிசல்ட்ஸ் இருக்குது. இது கிளிக் பண்ணலாம். இது எல்லாமே த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்எம்டி காம்பனன்ட் தான் சூஸ் பண்ண போகிறோம். சர்ஃபேஸ் மவுண்ட் ரைட் ஆங்கிள், அப்புறம் சர்ஃபேஸ் மவுண்ட் வெர்டிகல் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் மவுண்ட் வெர்டிகல்னு பார்த்தீங்கன்னா பட்டன் இந்த மாதிரி மேலே இருக்கும். ஃபேஸ் மவுண்ட் ஹரிசான்டலாக இந்த மாதிரி பட்டன் சைடில் இருக்கும். நம்ம வந்து வெர்டிகல் இன்றைக்கி எடுக்கலாம். சரி, இந்த சுவிட்ச் நம்ம எடுப்போம்.
அதுமாரி பார்ட் நம்பர் காப்பி பேஸ்ட் பண்ணி சரி இந்த பார்ட் நான் இசிடியில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதில பார்த்தீங்கன்னா 7 பின்ஸ் இருக்கு. நமக்கு வந்து இந்த 3 பின் தான் முக்கியம். இந்த 2 பின்னு இந்த எக்ஸ்ட்ரா 4 பின் வந்து அத போர்ட்ல ஹோல்டு பண்றதுக்கு மட்டும் தான். அந்த பின்ஸ் நம்ம எதுவும் கனெக்ட் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம நாட் கனெக்ட் ஃபிளாக் போட்டுடலாம். இங்க எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் தான் நாட் கனெக்ட் ஃபிளாக். இந்த 2 பின் தான் தேவை. அந்த எக்ஸ்ட்ரா பின்க்கு வந்து நாட் கனெக்ட் குடுத்துடலாம். இது 1, 2 இல்லன்னா 2, 3 நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எல்இடிஸ் வைப்போம். இதுக்கும் நான் பேசிக் அப்புறம் ப்ரொமோஷனல் பார்ட்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன். இதில கடைசி நம்பர் வந்து அந்த கலர் இண்டிகேட் பண்ணும். 0603 ஆர்னா ரெட். இங்க அடுத்து இருக்க டபிள்யூ வந்து ஒயிட். ஒய் வந்து எல்லோ. நம்ம ஹாட்னால இதுக்கு ரெட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ எல்இடிஸ் தேவைப்படும்னு நமக்கு தெரியாது. அதனால நான் மேல ஒரு 10 எல்இடி, கீழ ஒரு 10 எல்இடி இப்போதைக்கு வைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து எல்இடி விசிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழ வந்து எல்இடியோட கேத்தோட்ல அவுட் 1 நம்ம போட்டிருக்கோம். அது மாரி செகண்ட் ரோக்கு வந்து அவுட் 2 யூஸ் பண்ண போறோம். அவ்வளோதான் ஸ்கெமாட்டிக் டிசைன் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோல பிசிபி லேஅவுட்டும் அப்புறம் ரவுட்டிங் பார்க்கலாம்.